சேலம் மாவட்டம் மேட்டூரில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் வித்யாவிற்கு அனுமதி மறுக்கப்படுவதாக அவர் காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சுதன் இணைப்பில் இருக்கிறார். சுதன், வணக்கம். நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் வித்யா அனுமதி மறுக்கப்படுவதாக குற்றச்சாட்டை முன்வைத்து வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். அங்குள்ள கள நிலவரம் என்ன? வணக்கம் சலோமி. சேலம் மாவட்டம் மேட்டூரில் மேச்சேரி பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் வித்யா வீரப்பன் அவருடைய கொடி மற்றும் ஆதரவாளர்களுடன் உள்ளே நுழைந்து அவரும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பானது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாம் தமிழர் கட்சி சார்பில் வீரப்பனின் மகள் வித்யா வீரப்பன் மேட்டூர் வேட்பாளராக களம் கண்டிருக்கிறார். இந்த நிலையில் அங்கு அதிமுக சார்பில் போட்டியிட்டிருக்கக்கூடிய வேட்பாளர் வெங்கடாச்சலத்தை ஆதரித்து பாமக தலைவர் அன்புமணியும் அப்பகுதியில் இன்றைய தினம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளார். அப்போது அன்புமணி மேச்சேரியில் பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார். அப்போது அவர் பகுதியில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் வித்யா வீரப்பனும் அங்கு பகுதியில் சென்று வாக்கு சேகரிக்க முயன்றார். இதன் காரணமாக அந்த பகுதியில் பதற்றமான நிலை என்பது ஏற்பட்டது. தொடர்ந்து அங்கிருந்து நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் வித்யா வீரப்பன் வெளியேற மறுத்து அங்கு இருந்த நபர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அப்போது அங்கு இருந்த நபர்கள் அவர்களிடம் கடுமையாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டதன் காரணமாக அவர் அழுந்தபடியே அங்கிருந்து சாலையில் அமர்ந்து போராட்டத்திலும் ஈடுபட்டார். அதனைத் தொடர்ந்து நிகழ்விடத்திற்கு வந்த காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி அங்கிருந்து அனைவரையும் அப்புறப்படுத்தி வெளியேற்றினர். அப்போது வித்யா வீரப்பன், நாங்கள் சிந்தாமணியில் ஒரு முதல் கோவிந்தபாடி வரை இருசக்கர வாகன பேரணி நடத்துவதற்கு ஏற்கனவே அனுமதி பெற்றுவிட்டோம். ஆனால் அன்புமணி ராமதாஸ் பரப்புரை செய்து கொண்டிருக்கிறார். ஏற்கனவே தாங்கள் அனுமதி பெற்ற இடத்தில் அவர் எவ்வாறு பிரச்சாரம் மேற்கொள்கிறார் என கூறி காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். தொடர்ந்து அவர்களை தடுத்து நிறுத்தினால் நாங்கள் நீண்ட நேரமாக இங்கு காத்துக் கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு அந்த வழியாக செல்வதற்கு அனுமதி அளிக்கவில்லை என அவர் கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். ஆனால் அன்புமணி ராமதாசிடம் சென்று இதை பற்றி கூறலாம் என சென்றபோது அவர் என்னை சிறு வயதிலிருந்து வளர்த்தினார், அந்த உரிமையில் தான் அவரிடம் சென்று இதை பற்றி கேட்டேன். ஆனால் அவர்கள் தன்னை சோதனை செய்கிறார்கள் என அவர் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அந்த பகுதியில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். காவல்துறை தரப்பில் இருந்தும் கூட சரியான அனுமதி பெறவில்லை, அதனால் தான் தடுத்து நிறுத்தப்பட்டார் என தெரிவித்தனர். இந்த நிலையில் வித்யா வீரப்பன் தற்போது அங்கு தொடர்ச்சியாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டதன் காரணமாக அவரை போலீசார் கைது செய்துள்ளனர். இதன் காரணமாக அந்த பகுதியில் பதட்டமான சூழ்நிலை நிலவி வருகிறது. தேர்தலுக்கான இந்த தேர்தல் பிரச்சாரம் என்பது நாளை மாலையுடன் நிறைவு பெறக்கூடிய நிலையில் தமிழகம் முழுவதுமே இந்த இறுதிக்கட்ட பரப்புரை என்பது முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் மேட்டூரில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக களம் கண்டிருக்கக்கூடிய வித்யா வீரப்பன் கைது செய்யப்பட்டிருப்பது அக்கட்சி நிர்வாகிகளிடையே மற்றும் அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி சுதன்.